அறுக்கும்போது அந்த உதிரம் சிந்தாம செதறாம அந்த களையத்துல புடிச்சு சாரமா பொரியல் பண்ணி உங்களுக்கு சாப்பிட கொடுப்பேன். அப்படியா? இருந்தாலும் இது வரைக்கும் தான் நீ நல்லவனா பாத்துருக்க இந்த காத்தாந்தோட்டிய. இதுக்கு மேலதான் நான் ரொம்ப மோசமான ஆளு. அப்படியா? எப்படி மோசமான ஆளு தெரியுமா? எப்படி? எனக்கு காலையில ஒண்ணு, மதியம் ஒண்ணு, அப்புறம் ராத்திரிக்கு அது இருந்தே ஆகணும். என்னது? நாள் ஆகுமா? என்ன ஆகும்? என்னன்னு சொன்னா தானே நான் சொல்ல முடியும். ஆகுமா? என்ன அப்படின்னா சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா போயிரு. அப்படியா? ஆமா. பொம்பளைய பார்த்து நினைச்சா முடியாத காரியம் ஒண்ணு உண்டோ? ஆமா, அது இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. அப்படியா? அது என்ன என்ன தெரியும் சொல்லணுமா? ஆமா, சொல்லி ஆகணுமா? சொன்னா தானே. கண்ணா கல்குட்டிக்கே போன போனீங்கன்னா உங்களுக்கு காரசாரமா தொட்டுக்க வேணாம். நல்ல கறியை நல்லா வறுத்து மிளகு தூள் போட்டு அதுக்கு போட வேண்டிய பொருளா போட்டு உங்களுக்கு காரசாரமா எடுத்துட்டு வருவேன். ஆமாமாலா, இத்தனை நாளா எல்லாம் குடிச்சு போட்டு வெறும் ஊறுகாய நக்கிட்டு இருந்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ஒரு கட்டிக்கு ஒரு குடிக்கு ஒரு இடம் சிக்கி இருக்குது. சரி மலா, இருந்தாலும் நம்ம குலத்து வழக்கப்படி புருஷன் ஒரு மொந்த கல்லு குடிக்கிறானா பொண்டாட்டி 4 மொந்த கல்லு குடிக்கணுமா? அப்படியா? ஆமா. அப்படி இருக்குமா? அதனால நான் என்ன வரைக்கும் புடிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். வந்து விட்டடிக்கிறானுங்க, நீக்கி விட்டு போலியான்ல. என் பொண்டாட்டி சொன்னப்பா, என் பொண்டாட்டி. ஆமா, என் பொண்டாட்டி ஆரியமாலா. போயிட்டா போயிட்டா போயிட்டா. அடிக்கிறியா? எதுல எங்கடா ஆடுது? ஆரியமாலாவை தொட்டா எனக்கு யாரா? நீ என்ன வேணும்? சரி வா சகல 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 சொல்றது கேளு. சொல்றது கேள்றா, சொல்றது கேள்றா சகல சகல சொல்றது கேளு சகல சகல. இப்ப ஆரியமலாவை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். நீ பாவா தீனி வாங்கி போட்ட ஆளுக்கு பாதியா வச்சுக்கலாம் விடு. ஏன்டா வேறு வேறு கத்தி தொலைற? என்ன தண்டனை? தாயே என்ன கிளம்பாச்சி அம்மா, அன்று எத்தனையோ வார்த்தை எடுத்து வைத்தாயே தாயே. இந்த மாளிகை பின்னால் செல்ல வேண்டாம், உனக்கு ஏகப்பட்ட ஆபத்துகள் நேரும் என்று தன்னை எல்லாம் அதை நம்பாமல் வந்தேன் அல்லவா. இன்று பார்த்தால் 1000 எட்டு ஐயன்மார்கள் என்னை சவக்கால் எடுத்து கலவரத்தில் ஏற்ற பார்க்கிறார்கள். நான் என்ன செய்வேன் தாயே? அம்மா பங்குடியா அம்மா மதத்திலே Yeah.
ஏறா மரத்துல தன்னுடைய தாயினுடைய சொல்லை எல்லாம் கட்டி வரக்கூடிய ஒரு மகனுக்கு என்ன நிலைமை நேருமோ அது இந்த காத்தவராயனுக்கு நேர்ந்து விட்டதம்மா. அப்படியே இருந்தாலும் கூட இந்த மாதிரி யாரொரு குழந்தைகளுக்கும் இப்படிப்பட்ட கெட்ட நிலைமை வந்து கொண்டிருக்கிறது தாக்கி இந்த காத்தவராயனே அதற்கு சரியான அறிகுறி என்பதை மனதில் எண்ணக்கொள்ள வேண்டும். ஆகையினால் இப்பொழுது தாங்கள் எடுத்துரைக்கும்படி இப்பொழுது நான் நடந்து கொள்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் தாக்கி, அதன் பிரகாரம் செய்கிறேன். மகனே காத்தவராயா, இந்த கழுவ 10 மணிகள் ஏறி இருக்கிறால் உடைய பாவதோஷங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் மகனே. கழுவ மாத்திரம் ஏற வேண்டும். ஆகட்டும் தாக்கி, ஆகட்டும் காத்தவராயா. அம்மா பொன்னானல்லோ பொன்னாமடிதானிலே பொன்னானல்லோ தெரியவில்லை தாக்கி. மகனை காத்தவராயா, நீயோ 6 படிகள் தாண்டி விட்டாய். 7வது படி என்று அழுது கொண்டிருக்கக்கூடிய காரணம் என்னவென்று கேட்கிறாய் அல்லவா? உண்மைதான். 7வது படியோ அந்த மாங்களுக்கு 7வது படியோ மீண்டும் நேர்வது மகனே. ஆகட்டும் தாக்கி, ஆகட்டும் அம்மா. வளர்த்த கொல்லிமலை கண்டிப்பாக 7வது படியிலே அடி எடுத்து வைக்க சொல்கிறாய் அல்லவா? உண்மைதான். அதன் பிரகாரமே சென்று வருகின்றேன். அப்படி ஆகட்டும் அம்மா. கொல்லிமலை கொல்லிமலை கண்ணிகளாமா கொல்லிமலை கொல்லிமலை கண்ணிகளா
தாக்கி மகனை கத்தவரையா என்னை வளர்த்த கொண்டு மலை கட்டுவார்களே உண்மைதான். உன்னை நினைத்த வட்டமாக 7வது படியிலே எடுத்து வைத்து விட்டேன். சரி. 8வது படியிலே என்னுடைய தாய் அன்னகாபாட்சியை நினைத்தோம். உண்மைதான். 9வது படியிலே என்னுடைய தாய் வல்லத்து மகள் நினைத்த படியிலே அடி எடுத்து வைத்தேன். சரி. 10வது படி யாருடைய படி என்று தெரியவில்லையே. சரி. மகனை கத்தவரையா 10வது படியிலே நீ நின்று அது கொண்டிருக்கிற காரணம் என்னவென்றால் உன்னுடைய தாய்மாமன் மகள் பாங்கருப்பி பூங்கருப்பி இருவரையும் கேவலமாக பேசிய காரணத்தினால் உன்னுடைய தாய்மாமன் கோபத்துக்கு ஆளாகி 10வது படியிலே அழுது உடம்பை கொண்டிருக்கிறாய். ஆகையினால் 10வது படியிலே உன்னுடைய தாய்மாமன் பிறந்தமை என்னை பிரகாரம் 10வது படியிலே காலெடுத்து வைப்பாய் மகனே. அந்த தாய்மாமன் மக்கள் கூட என்று பாராமல் உண்மையாக பேசி வந்த காரணத்தினால் இப்பொழுது 10வது படியிலே நின்று கொண்டிருக்கின்றேன். உண்மைதான். ஆகையினால் வைத்துலா மாய கண்ணா கோவிந்தா கோபாலகிருஷ்ணா உன்னை எண்ணி 10வது படியிலே அடியெடுத்து வைக்கின்றேன். என்னை காத்தருள வேண்டும் மகனே. இந்த வேலை வருக வேண்டும். நின்று கொண்டிருக்கும் நேரத்தில் சரி எமது தந்தை சிவபெருமான் காட்சி அளித்த வட்டமாக இருக்கிறீர்கள் அல்லவா? உண்மைதான். தந்தையே மகனே நான் என்ன செய்ய வேண்டும், எங்க இருக்க வேண்டும், எனக்கு எதற்காக இந்த சாபம் நேர்ந்தது என்று சொல்ல வேண்டும். மகனே காட்டுவாயா தந்தையே அந்த மாமர பெண்ணை தொட்டதினால் இந்த கலகமரம் நேர்ந்தது. ஆகையினாலே 10 படிகள் ஏறினால் உன்னுடைய பாவதோஷங்கள் அனைத்துமே நீங்க விட்டது. ஆகையினால் நீ எங்க இருக்க வேண்டும் என்றால் கொல்லிமலை கீழ்புறம் வண்ணானூத்து என்ற இடத்திலே அங்கே ஒரு ஆலயம் அமைத்து தருகிறோம். அங்கு கலைவு தெய்வமாக வழங்கி அங்கு வருகின்ற மக்களுக்கெல்லாம் குழந்தை செல்வம் இல்லை என்றால் குழந்தை செல்வத்தை கொடுக்க வேண்டும், தொழிற்செல்வம் இல்லை என்றால் தொழில் செல்வத்தை கொடுக்க வேண்டும். அங்கு வருகின்ற மக்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து அந்த கலியுகத்திலே கலியுக தெய்வமாக வாரி உலகாக வழங்க காத்தவாயா கலியுக மரத்தை விட்டு கீழே இறங்கி வருவாய். தத்தைக்கு உண்மைதான் சொன்ன பிரகாரம் உண்மைதான் இந்த காத்தவராயன் கலியுக தெய்வமாக விளங்க வேண்டும் என்கிறீர்கள். உண்மைதான். கொல்லிமலை அடிவாரம் அண்ணாநூற்று என்ற இடத்தில் உண்மைதான் தெய்வமாக விளங்கி வருகின்றேன். உண்மைதான். அப்படியே இருந்தாலும் கூட சரி தந்தையே மகனே அங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய சரி குறையும் தீர்த்து நிறையும் செய்து தருகிறேன். சரி அப்படி செய்து தந்தாலும் சொல்வது எனது கடமையாக இருந்தாலும் தந்தையே சரி நிறைவேற்றி கொடுப்பது தங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த காத்தவரனுடைய சொல்வாக்கும் நல்வாக்கும் நிலைத்து நிற்க வேண்டும் பூலோகத்தில். ஆகட்டும் தந்தையே. அப்படி ஆகட்டும் மகனே. கலக மரத்தை விட்டு கீழே இறங்கி வருகிறேன் தந்தையே. இறங்கி வருகிறேன். அப்படியாக ஓம் நமச்சிவாய நமக. 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 இதுவரையிலும் எங்களுடைய நாடகத்தினை கண்டுபிடித்து விழா கமிட்டியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தினை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மருதை வெள்ளையம்மாள் அவர்களின் மகள் செல்லம்மாள் மற்றும் மருமகன் ஐயப்பன் மற்றும் குடும்பத்தார்கள் சார்பாக இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற்றது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய அருளோடு அனைத்து மக்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின்ற வாழ்த்துவதோடு சிறந்த முறையிலே ஒளிவெளிமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ அம்மன் ஆடியோ உரிமையாளர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய அத்துணை உள்ளங்களுக்கும் எங்களின் சார்பாகவும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாடகத்தின் அமைப்பாளர்கள் ஜலிவான நாயக்கனூரை சேர்ந்த அருமை சகோதரர் துணைராஜ நடிகர் குமார் மற்றும் கரூர் நாடக நடிகர் சங்கத்துடைய செயலாளர் காக்காவாடி பழனிச்செல்வம் அவருடைய நாடக கலைக்குழு சார்பாக நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி ஸ்ரீ காத்தவராயன் என்ற நாடகத்தினை அன்போடு நிறைவு செய்கின்றோம். நன்றி, அன்பு, வணக்கம். உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேலையா எந்த வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா கடைக்கண்
பார்